ஹலோ குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ஹேர் பேண்ட் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். அது ப்ரூச்சஸில் நான் நேம் வச்சு பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரூச்சு. இது ஹேர் அட்டாச்சர் எடுத்திருக்கேன். இது வந்து எம்டிஎஃப் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் வச்சு தான் நம்ம வந்து ஹேர் பேண்ட் மேக் பண்ண போகிறோம். இது வந்து ரெடிமேடாக கிடைக்கிற ஒரு மல்லிகைப்பூவோட அந்த பெட்டல்ஸு. இதுதான் ஹேர் பேண்டு. இதை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் பேண்டை அட்டாச் பண்ண போகிறோம், மேக் பண்ண போகிறோம். ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடைகளில் நம்ம வாங்கும்போது நமக்கு ரேட் 60 ரூபா 70 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. இது வந்து எம்டிஎஃப் போர்டு. நீங்கள் வேணால் இதில் பிளாக் பெயிண்ட் அடித்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளாக் பெயிண்ட்லாம் அடிக்கலை, டைரெக்டாகவே அப்படியே அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து ஹேர் பேண்டு அட்டாச்சர் ஒரு சின்னதாக பிளாக் மார்க் இருக்குது பார்த்திங்களா, அதில் அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் ஃபிக்ஸ் ஆகிரும். ஆனால் லைட்டாக நான் க்ளூ போட்டுக்கிறேன். B7000 க்ளூ அப்ளை உள்ள அந்த சின்ன ஒரு அட்டாச்சர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு உள்ள லைட்டாக நான் வந்து B7000 க்ளூவை போட்டுட்டு அதில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நல்லா அது வந்து இங்கே பாருங்கள், இப்படி தான் ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளோ பெரிய ஹேர் வந்து நமக்கு அடர்த்தியாக இருந்தால் கூட நமக்கு வந்து அது உருவாது, லூஸ் ஆகாது, நல்ல ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு சென்டரில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ஆணியில் இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம இந்த ஹேர் பேண்டை அட்டாச் பண்ணிடணும். கம் போட்டு நான் அட்டாச் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுருங்க. நான் இப்போது இது மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை காய வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு இன்னும் காயலை. நான் உடனே ரெடி பண்ணதுனால நீங்கள் நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ சென்டரில் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறேன். நீங்கள் வெறும் இந்த மல்லிகைப்பூ மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு கூட பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். சென்டரில் அந்த போர்டில், இது நான் எடுத்திருக்க போர்டு வந்து கொஞ்சம் பெரிய போர்டு, அதனால் நான் சென்டரில் வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் ரெட் கலர் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு ஒரு 6 டாட் வைக்கிறேன். இது ஏன் வைக்கிறேன்னா, என் தங்கச்சி பொண்ணோட நேம் வந்து நான் இதில் வச்சுருக்கேன். தெரிஞ்சவங்க வந்து அதை கமெண்ட், அந்த நேம் தெரிஞ்சால் நீங்கள் அதை சொல்லுங்கள், எப்படி என்ன நேமில் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த லெட்டர்ஸ் வந்து பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு பண்ணக்கூடிய அந்த பீடு, நான் அதை வந்து என் பொண்ணோட பேரை வந்து நான் அப்படியே வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அவள் வந்து காலேஜ் படிக்கிறா, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நேம் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறது. ப்ளெயினாக வேணும்னா இந்த எதுவுமே நீங்கள் குந்தன் ஸ்டோனு, இந்த நேம் லெட்டர்ஸு இதெல்லாம் வைக்காமல் டைரெக்டாக நீங்கள் இந்த மல்லிகைப்பூ பெட்டல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் நெருக்கமாக வச்சாலே இன்னும் சூப்பராக வந்துடும். அதுவும் அழகாக தான் இருக்கும். பாருங்கள், நான் அவளோட நேமை ஒரு 5-6 லெட்டர்ஸ் வருது, அதை நான் அப்படியே வந்து உங்களுக்கு கம் போட்டு நல்லா ஒட்டிடுறேன். B7000 வந்து நல்லா போட்டுக்கோங்க, கண்டிப்பாக அது வெளியிலே வராது, ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இப்படி நம்ம லெட்டர்ஸ் வச்சதுனால எனக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த மல்லிகைப்பூவை வைக்க முடியல, அதனால் நான் கிராஸில் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீட்டாக வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுற்றி வந்து நம்ம கம் போட்டுக்கலாம். கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மல்லிகைப்பூ வந்து பிளாஸ்டிக் பூ இருக்குதுல்ல, அந்த பெட்டல் மாதிரி, அதை நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தேன், அதை வைக்க முடியல, இந்த லெட்டர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கிராஸ் ஆச்சு. அதனால் நான் கிராஸாகவே அந்த பெட்டல்ஸை ஃபுல்லாக வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அந்த எம்டிஎஃப் போர்டுக்கு முன்னாடி அந்த ஹேர் பேண்டை அட்டாச்சரோடு அட்டாச் பண்ணி தனியாக வச்சுட்டு அதுக்கு எம்டிஎஃப்க்கு பேக் சைடு நீங்கள் ஹேர் பேண்டை முதல்ல அட்டாச் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஒர்க்கை மேலே உள்ள ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த நீங்கள் அந்த அட்டாச்சரை அட்டாச் பண்ணுங்கள். 2 நான் அடுத்த டைம் செஞ்சதுனால எனக்கு 2 தானே நான் கீழே விழுந்து திருப்பி ஓட்டியிருக்கேன். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, நான் கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுருங்க. நான் கொஞ்சம் சென்டரில் வச்சு பார்த்தேன், எனக்கு அது கரெக்டாக வரல லெட்டர்ஸுக்கு இடையில, அதனால் கேப் அதிகமாக இருந்தது. அதனால் நான் இப்போ கிராஸாகவே வைக்க போகிறேன் இந்த பெட்டல்ஸ் எல்லாம். பாருங்கள், இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் பேண்ட் மேக்கிங் தான். எம்டிஎஃப் போர்டை வச்சு நம்ம மேக் பண்ணுறது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய நம்ம வந்து ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டெல்லாம் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து குரூப்பில் உள்ளவங்களுக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து நம்ம ரெசின் ஆர்ட்டை வந்து அப்லோட் பண்ணிடுவோம். இன்றைக்கி அதை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நாளைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் அதுக்குள்ளே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோவை இன்றைக்கி ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த வீடியோ இன்றைக்கி போட்டுட்டேன். நாளைக்கு கண்டிப்பாக ரெசின் ஆர்ட் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன்.
அதுக்கு அடுத்த நாள் அந்த ஸ்ட்ரிங் ஷீட் வச்சு நம்ம ஃப்ளவர் பார்த்துடலாம். அப்புறம் 3D அப்ளிக்கோட நம்ம அந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் அதை வச்சு எதாவது டவுட்னா நீங்கள் என்னை கண்டிப்பாக கேட்கலாம். நான் அதை வச்சு நிறைய டிசைன் வந்து நீங்கள் ஓனாக மேக் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 நான் வந்து ஆரி ஒர்க் கிளாஸ் எடுக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு வீடியோ வந்து என்னென்ன மெட்டீரியல் ஆரி ஒர்க்குக்கு தேவைங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். 1 நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆரி ஒர்க்கு. அது 6 மந்த்து கோர்ஸு. 500 ருபீஸ் வந்து ஃபீஸ் அமௌண்ட்டு. யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்க வந்து எனக்கு கால் பண்ணியோ அது மெசேஜ் பண்ணியோ கேட்டுக்கலாம். பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். 80 ஸ்டிச்சஸ் கிட்ட கவர் ஆகும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உடனே பேக் சைடு திருப்புறோம்ல, அதனால எனக்கு முன்னாடி வந்து சரியாக ஒட்டினது காயாமதுனால 1 2 கீழே விழுந்துச்சு. நான் திருப்பி அதை ஒட்டினேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே வந்து நல்லா ஒட்டி காய விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நமக்கு B7000 வந்து நல்லாவே பிடிச்சிக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு பின்னாடி நிறைய கம் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த அட்டாச்சரை வச்சு கிளிப்பை வச்சு நம்ம பிடிச்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது அப்படியே வந்து ஒட்டிக்கிடும் பேக் சைடு. நீங்கள் எவ்வளோ பிடிச்சி இழுத்தாலும் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணாலும் அது வந்து நமக்கு அதாவது உருவி அந்த போர்டை விட்டு வெளியிலே வராது. அதனால் நீங்கள் அதை நல்லா காய வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹேர் பேண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இது தொடர்ந்து என் சேனலை பார்த்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஆரி ஒர்க்கு கிளாஸும் எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க என் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க, அல்லது கால் பண்ணி கேட்டுக்கலாம் டீட்டெயில்ஸு. அதான் 6 மந்த்து கோர்ஸு. 80 ஸ்டிச்சஸ் கிட்ட கவர் ஆகும். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் எல்லாமே கவர் பண்ணுறேன். ப்ளவுஸ் மார்க்கிங் எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு அல்லது கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. 6 மந்த்து கோர்ஸு. 500 ருபீஸ் வந்து நான் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறேன். வேறு எதுவும் டீட்டெயில் வேணாலும் கேட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உடனே திருப்பினதுனால எனக்கு இந்த டக்குன்னு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது உளுந்துருச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் காய வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த நேம் கொடுக்காம நீங்கள் சென்டரில் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இதில் வெறும் இந்த பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மல்லிகைப்பூ பெட்டல்ஸ், இதை மட்டும் வச்சு கூட நீங்கள் பண்ணிங்கன்னா இது சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வெளியில் கேட்டிங்கன்னா 90 ருபீஸ்க்கு கிட்ட சொல்கிறாங்க. நாமளே மேக் பண்ணால் நமக்கு ரேட் கம்மியாக இருக்கும். நாமளும் இது சேல்ஸுக்கு ஸ்மால் பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து ஹேர் பேண்ட் மேக்கிங் போடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக நிறைய டிசைன்ஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.